வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் லெவல் எடுத்துக்கிறேன். இதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண பை சைடு மார்க்கெட்டு. செல் சைடு இன்னைக்கு ரியாக்ட் ஆகலை. பை சைடு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24,772.60 மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்துட்டு 24,772.60. அப்போ இது நார்மல் மார்க்கெட்டு. இந்த என்ன சொல்லியிருக்கிறோம், 24,742க்கு மேலே பைய போக சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட் டார்கெட் 24,872 நம்ம சொல்லியிருக்கிறோம் நேற்று. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது அங்கேருந்து ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட போயிட்டு அகைன் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலில் இந்த பைசைக்கிள் விழுந்துருக்கு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் அகைன் சப்போர்ட் எடுத்தது. அங்கேருந்து 24,858 வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் போயிருந்தது. ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணல, டார்கெட் பக்கத்தில் வரைக்கும் போயிருச்சு. டார்கெட் பக்கத்தில் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு மேலே அது போகல. ஓகேங்களா? பட் நல்லா டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டு இங்கே இப்போ கடைசியாக 3:10க்கு தான் விழுந்தது. 3:10க்கு விழுந்த சிக்னல் எக்ஸாக்டாக அதுக்குள்ளே பக்கத்தில் எங்கே ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் அங்கேயே வந்துட்டு க்ளோஸும் ஆயிடுச்சு. செல் சைடு இன்றைக்கி ரியாக்ட் ஆகலை. ஏன்னா செல் சைடு உங்களுக்கு ஒன்று மேலே போயிருக்கணும், இல்லை கீழே போயிருக்கணும். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் இவங்க இதுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே நாளைக்கு சைட்வைஸாக கொண்டு வரது பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெவலில் பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், ஒரு நிமிஷம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ 24,749.90 இன்னைக்கு க்ளோசிங். நாளைக்கு பையோ போக பார்த்தீங்கன்னா அந்த 24,721 சப்போர்ட் எடுக்கணும். சப்போஸ் இங்கே பக்கத்துலேயே ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் 24,793 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த பையபோ இது வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,567 சப்போர்ட் எடுத்து 24,640 24,686 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,850க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் 24,946 24,982 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்க்கும்போது நாளைக்கு மேக்ஸிமம் எங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்கலாம் 24,500 ரேஞ்சுகள்லேருந்து 25,000க்குள்ளே மார்க்கெட் இருக்கலாம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்து பண்ணுங்கள். ஒரு முக்கியமான கண்டிஷன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்துட்டு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது வாங்குறது அப்படி எதாவது இருந்ததுன்னா உங்களோட அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் எந்த இடத்துல எதையும் வாங்குறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணலை. சரி, இது பை சைடு. செல் சைடு பார்க்கலாம். இது லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செல்ஃபில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது நார்மல் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 24,814 ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அங்கேருந்து மார்க்கெட் 24,793 அச்சீவ் பண்ணும். ஆக்சுவலாக எனக்கு லெவல் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? லெவல் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நீங்கள் மூவ்மெண்ட் ஆகி எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்குது. அதனால் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,967 ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து 24,946 24,859 நாளைக்கு ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,675 பிரேக் பண்ணுச்சுன்னா 675 பிரேக் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட்டு 24,639 24,552 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கோட லெவலு. இதில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த குவாண்ட்மேன் நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா,
அதில் இந்த என்ட்ரி எடுக்காது. ஏன்னா 3:10க்கு மேலே நம்ம ட்ரேட் என்ட்ரி கொடுக்க மாட்டோம். இது சிக்னல் 3:10க்கு விழுந்ததுனால இது 3:15க்கு தான் எடுக்கும். 3:10 வரைக்கும் தான் நம்ம டைம் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த என்ட்ரி எடுத்திருக்கோம். இதோட டைம் பார்த்தீங்கன்னா 10:15. அப்போ 10:20க்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு வேணும் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம 12 பாயிண்ட் தான் டார்கெட் வைக்கிறோம் இந்த என்ட்ரிக்கு. இந்த என்ட்ரிக்கு 20 பாயிண்ட் டார்கெட் வைப்போம். எப்படி போயிருக்குன்னு மட்டும் செக் பண்ணுவோம். ம் 28ஆம் தேதி சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இது என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், 10:25க்கு எடுத்திருக்குது என்ட்ரி. இங்கே இருக்கு பாருங்கள், 10:25. நம்ம கேண்டில் எங்கே விழுந்திருக்குதுங்க? காலைல சொன்ன 10:15க்கு விழுந்திருக்குது. சாரி, 10:20க்கு விழுந்திருக்குது. இந்த இங்கே தான் பை விழுந்திருக்குது. அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருக்கு. 10:25க்கு என்ட்ரி எடுத்திருக்குது. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 10:47க்கு வச்சுருக்குது. 12 பாயிண்ட் ரீச் ஆகும்போது, அதாவது இந்த கேண்டிலில் போகும்போது க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட டார்கெட்டு 12 பாயிண்ட் வச்சுருக்குது. ₹900 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பிளான் போயிட்டுருக்குது. இப்போ ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது மந்த்லி லெவல்ஸ் கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. எக்ஸாம்பிள் நான் வேணால் ஒரு ஸ்டாக் வேணால் ஏதாவது போட்டு காமிக்கிறேன். இப்போ ஸ்டேட் பேங்கே போடுங்க. இப்போ இது வந்துட்டு மந்த்லி லெவல்ஸ். ஆக்சுவலாக மந்த்லி லெவல்ஸை கனெக்ட் பண்ணும்போது இது பை ஒரு இடத்துல விழுந்திருக்கும். இதான் இப்போ அந்த பியூர் பாயிண்ட்டு எல்லாமே அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக பை எங்கே விழுந்திருக்குது? இந்த மந்த்லி லெவலுங்கிறதுனால கொஞ்சம் லாங்காகவும் போகும். ஒன்டே வச்சிடலாம். பையபோ இங்கே விழுந்திருக்குது. ஏப்ரல் 17 விழுந்திருக்குது. எக்ஸாம்பிள் 803ல் ஒரு பையபோ விழுந்திருக்குது. இல்லை, இது ஆக்சுவலாக 5 மினிட்ஸில் பார்க்கணும். பை வந்துட்டு மார்ச்சில் விழுந்திருக்கும். இங்கே விழுந்திருக்கு பாருங்க. மார்ச் 3ஆம் தேதி 10:45க்கு விழுந்தது. 683க்கு பை விழுந்திருக்குது. ஆல்மோஸ்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 683 விழுந்தது அந்த டார்கெட் கிட்ட போய் தான் எக்ஸிட் ஆகிருக்கும். டார்கெட் அதாவது ஆக்சுவலாக இதுதான் டார்கெட்டு. அங்கேயும் தாண்டியே போயிருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் அங்கேயும் தாண்டியே தான் போயிருக்கும். இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த 50 பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8% ஆச்சு. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த இதுக்குள்ள கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்க, R1 லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கில் போகும். அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இதான் செல் ஜென்ரேட் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் 777, ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்டுங்க, 15% போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே செல் விழுந்திருக்குது மறுபடியும். இங்கே 10:35, 25 மார்ச்சில் விழுந்த செல்லு ஆல்மோஸ்ட் இந்த அது பை விழுகலைன்னு நினைக்கிறேன். இல்லை, பை செக் பண்ணுவோம். இங்கே விழுந்திருக்கு பை. அந்த பை எப்போ விழுந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 12:40, 17 ஏப்ரலில் விழுந்தது. 783ல். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 835 வரைக்கும் போயிருந்தது. ஆக்சுவலாக அந்த டார்கெட் கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும். 835 இது டார்கெட். ஆக்சுவலாக
838 3 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்குது. 17 ஏப்ரல்ல வந்தது. அதுக்கப்புறம் இது ரீட்ரேஸ்மெண்ட். அதோட ரிவர்சல் என்ட்ரி. சப்போஸ் கீழ எடுக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு என்ட்ரி கிடைக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தான் இன்னமும் நம்மளுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. அதே ரேஞ்சில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு லெவல் ஜென்ரேட் பண்ணிடும். அந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதே நிஃப்டிக்கு பேங்க் இது எந்த ஸ்டாக்கு வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இதோட லிங்க்கு அதில் என்னால் ஷேர் பண்ண முடியல. இந்த 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 ட்ரேடிங் லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு அது வரல. நான் வேணா ஒரு நிமிஷம். நான் வேணா என்னோட அந்த லிங்க் வேணா அந்த இதிலே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுலேருந்து வேணாலும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதான் இந்த லிங்க்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸ்க்கு மந்த்லி யாராவது கொஷின் பண்ணுறதா இருந்தால் இந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. நன்றி.